Hi viewers, welcome to my channel. இன்றைக்கி பன்னீர் காலா ஜாமுன் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதை நல்லா காயட்டும். இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது நம்ம பன்னீராக ரெடி பண்ணலாம். ஒரு பாதி எலுமிச்சை பழம் எடுத்து நம்ம அதில் ஜஸ்ட் பிழிஞ்சாலே அது பன்னீர் ஆகிடும். அது கொஞ்சம் கொதி வரட்டும். சைமல்டேனியஸாக நம்ம சைடில் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஒரு 2 பாக்கெட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ். அதில் ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா போடுறேன். போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் வாசமாகவும் இருக்கும். அது நம்ம அதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ பன்னீர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அது வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. உருண்டையாக இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மசிச்சுட்டு நம்ம அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸில் சேர்த்துட வேண்டியது தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுருங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிலோ சுகர் நான் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 கிளாஸ் தண்ணியை விட்டு நல்லா அந்த சுகர் சிரப்பை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அது பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம சைடில் இந்த குலாப் ஜாமுன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக திரட்டிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்டாகவும் செய்யலாம், நீட்டாகவும் செய்யலாம். அது திரட்டி வச்சுக்கோங்க சைடில். சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரீஃபைன் ஆயிலில் போடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்யில் கூட நீங்கள் வறுத்து போடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாக இருக்கும். நான் ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். அப்போ தான் உள்ளே வேகும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல வாசமாக வருது. அவ்வளோதான், குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம சைடில் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ட்ரை ஆனது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. பிறகு சுகர் சிரப்பில் எல்லாம் ஃப்ரை ஆன உடனே அந்த சுகர் சிரப்பில் போட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து தட்டு மூடி வச்சிடலாம். முடிஞ்சது பாருங்கள், சுவையான டேஸ்டியான பன்னீர் காலா ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானுஸ் கிராண்ட் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.